விஜய் சொல்றாரு என் டேபிளில் ஃபைல் இருக்குது. ஃபைல் இருக்குல்ல, நீ யோக்கியமான நடவடிக்கை எடுக்கணும்ல. ஃபைலை வச்சுட்டு எந்த சாமானி போகிறது நக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஃபைல் இருக்குன்னா தூக்கி ஃபைலை எடுத்து புலனாய்வுத்துறையில் கொடுத்து தூக்கி கொண்டு உள்ளே போட்டு மிதிக்கணும்ல. அதுக்கு தானே உனக்கு அதிகாரம் மாற்றம் கொடுத்துருக்கோம். மக்கள் பொதுமக்கள் கேட்கணும், சிந்திக்கணும், கேட்கணும். இந்த மாதிரி சொன்னியே ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் அள்ளி அடிச்சுட்டு போயிட்டாரு, கஜனா காலி போட்டாரு, தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு, நிதிச்சுமையை நக்கிட்டு போயிட்டாரு சொன்னியே. எப்படி இப்போ கார் கொடுக்குற? விவோட்ட கையெழுத்து வாங்கும்போது 100 ரூபா இல்லாமல் வாங்குறாங்கன்னு யாரையும் சொல்ல சொல்லுங்கள். விவோ 100 ரூபா லஞ்சம் வாங்கலன்னு சொல்ல சொல்லுங்கள். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலன்னு சொன்னாங்களா? எங்கே லஞ்சம் இல்லை? யார் மக்களே கொடுக்குறானே, மக்களே கொண்ட கொடுக்க ஆரம்பிச்சுட்டானே. மக்கள் சொல்கிறான் சீமான் உள்ளே போயிருக்கணும், சீமான் சட்டமன்றத்தில் போயிருக்கணும், சீமான் ஒரு ஆள்னாச்சும் உள்ளே போயிருக்கணும், சீமான் கட்சியில் 5 பேர் உள்ளே போயிருக்கணும், 2 பேர் உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்கல்ல, மக்கள் பேச வச்சுட்டாங்கல்ல. இது காரணம் என்ன? இந்த காலக்குடிமையை பார்க்குறான், டிவியில் தொலைக்காட்சியில் பார்க்குறான். இந்த மக்களுக்கு தெரியுது. இப்போ அவர் சீமான் மாடு மேய்க்க சொன்னார், ஆடு மேய்க்க சொன்னார்னு சொன்னாங்கல்ல. இப்போ மாடு கொடுக்குறாங்க, மாட்டு வளத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, பால் வளத்துறை அமைச்சர் இருக்காங்க. அண்ணன் சீமான் கேட்குறாரு எதுக்குடா மாடு மேய்ச்சா? மாடு மேய்க்கனா மாடை வச்சு தானே பால் கறக்க முடியும். மாடு மாதிரி மிஷின் செஞ்சு வச்சா பால் கறக்க முடியும். அப்போ மாடு வளர்க்கணும்ல. மாடு வளர்க்குறதுக்கு ஒருத்தர் தேவை தானே. மாடு வளர்க்குறது வெளிநாட்டில் ஆள் கொண்டு வருவியா? 100 நாள் சாதனைன்னு கூட்டம் போடுறாரு. என்ன சாதனைன்னு கேட்டால் அது தெரியலை. என்ன சாதனை? 1000 ரூபா கொடுத்தது சாதனையா? அதே 1000 தான் கொடுத்தது. அதே பாட்டிலுக்கு 10 ரூபா தான் ஓடுது. அது சாதனையா? இப்போ விவேக் காமெடியெல்லாம் பார்க்குறது இல்லை நாங்கள். விவேக் முன்னாடியெல்லாம் இப்போ ரொம்ப வீட்டில் நேரம் கிடைக்கும் போது பொழுது போகும்போது விவேக் காமெடி, வடிவேல் காமெடியை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம், சிரிப்பு நிகழ்ச்சி. இப்போ உடனே சட்டமன்ற ஒளிபரப்பு நடக்குதா, அதை பார்த்துறது. சரியான சிரிப்பு, சரியான காமெடி தான் பண்ணுறாங்க. நம்ம வரி பணத்தில் கொள்ளையடிச்சு உட்காந்து சாப்பிட்டவன், கொள்ளையடிச்சவனும் சினிமா நடிகரை உட்காந்து கேலி கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் சொல்கிறான் அப்பாவா காணுன்னு தர்றான், இவன் கொண்டாட்டி எங்கேங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் நான் லவ் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டு, கார் இல்லை பணம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டு, கார் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டோன்னு முதலமைச்சர் திரும்பி பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காரு கொடுக்குறாரு. அப்போ லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்? பொண்ணு கொடுப்பாரா? கொடுத்தலுக்காக கொடுத்தான், லஞ்சவானுங்க மட்டும் கொடுத்தான், தாலி அறுத்தவனுக்கு கொடுத்தான், கார் கொடுத்தான், லஞ்சவானனுக்கு கொடுத்தான், லாட்டரி சீட்டு நடத்தவனுக்கு கொடுத்தான், திருட்டு கும்பல் கொடுத்தான், மண் கொள்ளையடித்தவனுக்கு கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், நல்லவனுக்காக கொடுத்தான், அயோக்கியன் அத்தனை பேருக்கு கொடுத்தான் அப்படின்னு பாடிட்டு போயிட்டாங்க. பேங்கில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹிந்திக்காரன், ரயில்வே துறையில் ஹிந்திக்காரன், மருத்துவமனையில் போய் பார்த்தா வண்டி தள்ளுறது வரைக்கும் ஹிந்திக்காரன் வந்துட்டான். இப்போ நடத்துனர் வேலை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுக்கு இந்த வடநாட்டுக்காரன் விட்டான். அவன் தம்ப இது பார்க்க போட்டு 4 பக்கம் துப்பிட்டு வண்டியில் ஏறி டிக்கெட்டில் 4 துப்பு உட்காந்துக்க 4 துப்பு துப்பி டிக்கெட் எடுத்து அவன் ஒரு பாஷையில் இவன்ட்டு டிக்கெட் கேட்டு இவன் ஒரு பாஷையில் கொடுத்து இதையும் சீரழித்து அதையும் வேலையை விட்டு அந்த வேலையை அப்படிலாம் தள்ளிடுறாங்க. கவர்ச்சியில் ஓட்டை போட்டு இன்றைக்கி சட்டமன்றம் நடக்கிறது வேலைக்கு போனால் வேதனையாக இருக்குது தம்பி, வேதனையாக இருக்குது, வெக்கக்கேடாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. எங்கே நம்மளுக்கு போய் முடிச்சு விடுவோம். இவங்களை பார்த்து என்ன சொல்கிறது போங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு பணத்துல கார் கொடுக்க போறோம், அதுக்கு பராமரிக்கிறதுக்கான ஒரு தொகையும் கொடுத்து அவங்களுக்கு பிஏவா ஒருத்தவங்க நியமிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இது எப்படி இருக்குன்னா, எல்லா அரசியல் கட்சியும் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினாங்கல்ல, இவங்க எல்லாமே நேரடியாகவே எழுதி அதிகாரப்பூர்வமாக வாங்கிக்கிறது. லஞ்சம் மக்கள்கிட்ட தெரியல, அரசு பணத்திலே எடுத்துக்கிறது இவங்க. ஒருத்தன் சொல்கிறான் நான் லவ் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டு, லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டு, இந்த கார் இல்லை பணம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டு, கார் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டோன்னு முதலமைச்சர் திரும்பி பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காரு கொடுக்குறாரு. அப்போ லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்? பொண்ணு கொடுப்பாரா? இவன் ஒவ்வொருத்தரும் பல கோடி ரூபா சொத்து வச்சுட்டு காலேஜ் சொந்தமாக காலேஜ் நடத்துகிறான், மருத்துவமனை நடத்துகிறான், பல கோடி ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் 10 கார் 5 கார் வச்சுருக்கிறான். அவனே சொல்கிறான் என்கிட்ட 5 கார் இருக்குது, இருந்தாலும் ஓசி காரில் பொருள் தான் எனக்கு கற்றுங்கிறான். 5 கார் 6 கார் வச்சுருக்காங்கிறான். பொண்டாட்டியே 4க்கு மேலே வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுருக்கான். கார் எத்தனை வச்சுருப்பான் பார்த்துங்க. அவ்வளோ கேவலமாக மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி வரல, பயிர் காயுது, விவசாயி வயிறு காயுது, கொந்தளிச்சு போயிட்டுக்கிறான். இப்போ பயிர்க்கடன் தள்ளுபடி பணம் இல்லைங்கிற, பள்ளிக்கூடத்தில் சீரமைப்பு இல்லை, கட்டமைப்பு இல்லை, இப்போ பணம் இல்லைங்கிற, நிதி இல்லைங்கிற. ஐயோ தொடச்சி அள்ளி வலிச்சு நக்கிட்டு போயிட்டார். நீ இப்போ எங்கே வந்துச்சு காசு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினேன், 20 ரூபா வாங்குறேன், 10 ரூபா வாங்குறேன். இப்போ கேட்டாக்கா அது இல்லை, இப்படி இல்லை வாங்கி தான் அவனு, வேறு வழி இல்லை, அது சரி பண்ணுறோம். என்ன இது? உன்னோட கொள்கை என்ன, கோட்பாடான மாற்றத்துக்கு தானே வாக்களித்தோம். ஒரு மக்கள் ஒரு மாற்றம், திமுக அரசு அதிமுக அரசு பெரிய மாற்றம் சரியில்லைன்னு சொல்லி பயங்கரமாக 15 வருஷமாக கடந்து மண்ணில் போராடி ஒரு கத்தி மக்களை திருத்தி வழி நடத்தி கொண்டு வந்தா மாற்றோன்னு சரி சினிமா மோதையில் உங்களுக்கு வாக்கு போட்ட பிறகு நீங்கள் அதை விட கேவலமான ஒரு மாற்றத்தில் கொடுக்குறீங்க. அதுவே தேவலாம்.
அதுவே தேவலாங்கிற அளவுக்குள்ள ஆயிடுது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். இறுதி காலம் வந்துட்டு அவருக்கு பையனை கூப்பிட்டு ஆட்சியை ஒப்படைச்சிட்டு, நான் ரொம்ப மக்களை கொடுமைப்படுத்திட்டேன், என்ன அந்த மக்கள் நல்லவங்கன்னு சொல்லணும், அதுதான் என்னோட ஆசை, இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு உன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு அவன் பையன்கிட்ட கொடுத்துட்டாரான். பையன் வந்துருக்கிறான், என்னடா எங்கள் அப்பா நல்லவன்னு சொல்லணுமாம்ல, எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு மந்திரி எல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கான். அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு மூட்டை அரிசி கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு மூட்டை நெல் கொடுப்பாரான் திருப்பி. அந்த அளவுக்கு மக்களை கொடுமைப்படுத்தினாரான். அப்போ அவரை நல்லவர்னு சொல்லணும், அவரை நல்லவர்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கான். அவர் ஒரு பையன் ஒரு மூட்டை நெல்லை கொண்டாந்து கொடுத்து தவிட வாங்கிட்டு போனான். ஆஹா, அவன் எவ்வளவோ நல்லவன்டா அவங்க அப்பா அப்படின்னு சொல்ல வச்சுட்டான் பையன். அந்த மாதிரி விஜய் வந்து இப்போ திமுக எடப்பாடி ஸ்டாலின் எவ்வளவோ நல்லவர்னு சொல்ல வச்சுட்டார் போல இருக்கு. இவ்வளோ கேவலமாக இருக்கு இந்த விஜய் அவரு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு படம் சொல்லுது, அவரு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு, அவரு பணத்தில் செய்வார், உங்களை மாதிரி கிடையாது. இப்போ அவரு பணத்தில் எடுத்து எல்லாரும் கார் வாங்கி கொடுத்துப்பேன். சட்டமன்றத்தில் உள்ளவனுக்கு இல்லை, ரசிகர் மன்றத்துக்கு டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு இல்லாமல் கொடுக்க யோக்கியதை கிடையாது. ஒரு டிக்கெட்டு 1000 ரூபா ரசிகர்களை குடும்பத்தோட பார்க்கறதுக்கு எனக்காச்சும் ஃப்ரீயாக அனுப்பி விட்ருக்காரு அவர். அப்போ சொல்லியிருக்க வேண்டியது அவ்வளோ இதாக இருக்க ஒரு நடிகர் படத்துக்கு, ஒரு ஜனநாயக படத்துக்கு டிக்கெட்டு வெறும் 100 ரூபா கொடுத்தா போதும், யாரும் கூட கொடுத்து பார்க்க வேண்டாம், சட்டம் கொண்டு வர வேண்டியதானே. அப்போ 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கல்ல 1000 ரூபா. இப்போ யார் வீட்டு பணத்துலேருந்து நீங்கள் கார் கொடுக்குறீங்க? விவசாயிகள், ஏழை தொழிலாளிகள் வரி பணத்தில் வந்து கார் கொடுக்குறீங்க. பொதுமக்கள் கேட்கணும், சிந்திக்கணும், கேட்கணும். இந்த மாதிரி சொன்னியே ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் அள்ளி அடிச்சுட்டு போயிட்டாரு, கஜானா காலி போட்டார், தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு, நிதிச்சுமையை நக்கிட்டு போயிட்டாரு சொன்னியே, எப்படி இப்போ கார் கொடுக்குற? விவசாயிகள் போராடுறான், காஞ்சி கிடக்கல பயிர், அவனுக்கு என்ன தீர்வு என்ன? அவனுக்கு நிவாரணம் கொடுக்கல, கோடையில் பாதிக்கப்பட்டு கிடக்கிற குருவை இல்லை, அந்த இழப்பீடு வழங்கல, அந்த இதெல்லாம் யோசிக்கலை. இவன் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் அப்பாவை தேர்றதோ, அம்மாவை தேர்றதோ, பொண்டாட்டியை தேர்றதோ, இவங்களுக்கு காரை பற்றி பேசுகிறதோ, இதுக்காக சட்டமன்றம் இருக்குது? எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி நடக்குது. எவ்வளோ கேவலமாக இருக்குது. மக்களை பற்றி சிந்திச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசுகிறாங்களா? அதுக்கு தான் சொல்கிறான். இப்போ மக்கள் சொல்கிறான், சீமான் உள்ளே போயிருக்கணும், சீமான் சட்டமன்றத்தில் போயிருக்கணும், சீமான் ஒரு ஆள்னாச்சும் உள்ளே போயிருக்கணும், சீமான் கட்சியில் 5 பேர் உள்ளே போயிருக்கணும், 2 பேர் உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்கல்ல, மக்கள் பேச வச்சுட்டாங்கல்ல. இது காரணம் என்ன? இந்த காலக்குடிமையை பார்க்குறான், டிவியில் தொலைக்காட்சியில் பார்க்குறான். இந்த மக்களுக்கு தெரியுது, இப்போ சீமான் பேசுகிறான், சீமான் பேசுறது நடக்குது, சீமான் மாதிரி ஆள் உள்ளே போயிருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறான், திமுக காரன் சொல்கிறேன், அதிமுக சொல்கிறான், சீமான் உள்ளே போயிருக்கணும், சீமானை உள்ளே அனுப்பணும், எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நம்ம சீமானை உள்ளே அனுப்பணும். அப்போ ஏன் பேசுகிறாங்க இதை? அப்போ உள்ளே போய் பேசுகிற தகுதி யார்ட்டுருக்குன்னா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள்ட்ட சீமாட்டி மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்னதான் சொன்னாலும் விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் எந்த அதிகாரி வந்து லஞ்சம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? லஞ்சம் வாங்குறதுல சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இப்போ நம்ம போகிறோம்ல, விவோட்ட கையெழுத்து வாங்கும்போது 100 ரூபா இல்லாமல் வாங்குறாங்கன்னு யாரையும் சொல்ல சொல்லுங்கள். விவோ 100 ரூபா லஞ்சம் வாங்கலன்னு சொல்ல சொல்லுங்கள். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலன்னு சொன்னாங்களா? எங்கே லஞ்சம் இல்லை? யார் மக்களே கொடுக்குறானே, மக்களே கொண்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டானே. அவன் கேட்டு வாங்கின காலம்லாம் போயிட்டு தம்பி லஞ்சம், மக்களே கொண்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் மக்கள். இந்த அரசுக்கு இவ்வளோ கொடுத்தாகணும். லஞ்சம் வாங்காமலாம் கோயில் சொத்து கொலை பண்ணிச்சுப்பா பழனியில். கோயில் சொத்து லஞ்சம் வாங்காமலாம் மாற்றுறாங்க. விஜய் ஆட்சியில் தான் நடந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துச்சு, நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன நடக்கல? மாற்றம் ஒன்றுமே இல்லை. மாற்றம் ஒன்று திமுக நடந்தது, இப்போ தாவேக்கால நடக்குது. அதுதான் மாற்றம். திமுகங்கிற போர்வையில் நடந்த மாற்றங்கள் இப்போ தாவேக்காங்கிற போர்வையில் நடக்குது. இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் தான் நடந்துட்டு. ஒரு கேவலமான ஒரு சட்டமன்றத்துக்கு வழிவகுச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, தமிழ் சட்டமன்றம், தமிழ்நாட்டு சட்டமன்றம், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழின்னு உலகங்கேயும் போய் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் உள்ளே போய் தமிழ் பேசுறதில்ல, கர்ம வீரரை காம வீரருங்கிறாங்க. பெரிய அவமானம் இல்லையா அது? அவை குரூப்பில் நீக்கிறேன்னு ஒரு நாளைக்கு எத்தனை இடம் சொல்கிறாரு? ஆதாரம் இல்லாமல் பேசாதேன்னு சொல்கிறாரு. ஆதாரம் இல்லாமல் 2 பேரும் மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையை தான் பேசுகிறாங்க. ஆதாரம் இல்லை. அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, என் டேபிளில் ஃபைல் இருக்குல்ல, நீ யோக்கியமான நடவடிக்கை எடுக்கணும்ல. ஃபைலை வச்சுட்டு எந்த சாமானி போகிறது நக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஃபைல் இருக்குன்னா தூக்கி ஃபைலை எடுத்து புலனாய்வுத்துறையில் கொடுத்து தூக்கி கொண்டு உள்ளே போட்டு மிதிக்கணும்ல. அதுக்கு தானே அவனுக்கு அதிகாரம் மாற்றம் கொடுத்துருக்கோம். ஃபைலை வச்சுக்கிட்டு அவனை மிரட்டி இவன் நம்ம 2 பேரும் ஒழுங்காரு ஃபைல் ஒன்ட்டா இருக்குது, நீ திருடா நீ இப்படி நீ அந்த ஏரியா திட்டிக்க, நான் இந்த ஏரியா நீ திருடா பார்த்துக்கிறேன் பாரு, நான் காமிச்சிக்கிறேன் பாரு. அதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தோம். ஃபைல் இருக்குன்னா யோக்கியமான என்ன செஞ்சுக்கணும்? ஃபைல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே உட்காந்துருக்கால எவன் மேலே ஃபைல் இருக்கோ அவனை தூக்கி உள்ளே போட்டுக்கிடு. அதுதான் அதிகாரம், நல்ல மாற்றம். ஃபைல் இருக்குது மாதிரி, ஃபைல் இருக்குது, 3 ஃபைல் இருக்குது, பார்த்து பேசு. அப்படியே இது எது மக்கள் பார்க்குறாங்கல்ல இதை? அப்போ அவர் உள்ள உள்குத்து வச்சு மிரட்டுறாரா?
இப்போ விவேக் காமெடியெல்லாம் பார்க்குறது இல்லை நாங்கள். விவேக் முன்னாடியெல்லாம் ரொம்ப வீட்டில் நேரம் கிடைக்கும் போது பொழுது போகும்போது விவேக் காமெடி, வடிவேல் காமெடியை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம், சிரிப்பு நிகழ்ச்சி. இப்போ உடனே சட்டமன்ற ஒளிபரப்பு நடக்குதா, அதை பார்த்துறது. சரியான சிரிப்பு, சரியான காமெடி தான் பண்ணுறாங்க. நம்ம வரி பணத்தில் கொள்ளையடிச்சு உட்காந்துருக்கு சாப்பிட்டவன், கொள்ளையடிச்சவனும் சினிமா நடிகரை உட்காந்து கேலி கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் சொல்கிறான் அப்பாவா காணுன்னு தர்றான், இவன் கொண்டாடி எங்கேங்கிறான். வரி பணத்தில் எல்லாருக்கும் இலவச காரு, இவங்களுக்கு கொடுக்குற காரு, இவங்களுக்கு கொடுக்குற டீசல் இப்போ போட்டு பெட்ரோல் போட்டு அந்த 1,00,000 ரூபா 75,000 டீசல் போட்டு இவர் வருஷம் முழுக்க சுத்த மாட்டாங்க. இவன் சட்டமன்றத்துக்கு வரான கார் எடுத்து சுற்றுவானா? எந்த தொகுதிக்கு இப்போ ஜெயிச்சதுக்கு எம்எல்ஏ வந்திருக்கிறாரு? திருத்துறைப்பூண்டி தொகுதி எத்தனை எம்எல்ஏ சுற்றுப்பயணம் வந்திருக்காரு? மன்னாடி தொகுதியில் 4 காருக்கு போய் 1 கார் கூட கட்டார். அவர் எத்தனை தொகுதி சுற்றி வந்திருக்காரு? மன்னாடி தொகுதியை எத்தனை இடம் சுற்றி வந்திருக்காரு? ஓட்டு கேட்டப்போ சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சுற்றி வந்திருக்கிறாரா? நன்றி சொல்ல வந்துட்டு போடுது. அதுக்கப்புறம் எவ்வளோ செத்தா கருமாதிக்கு எப்பயாவது வரும்போது வருவாங்க. என்ன வந்து கேட்டாங்க? இப்போ பாதிச்சு கிடக்க என்ன வந்து கேட்டாங்க? இங்கே உங்கள் விவசாயம் வந்து சந்திச்சாங்களா? தண்ணி இல்லாமல் நிற்கிறாங்க, குடத்தை தூக்கிட்டு திருத்துறைப்பூண்டி பகுதியில் யாரும் சந்திச்சாங்களா? மன்னார்குடியில் சந்திச்சாங்களா? எந்த எம்எல்ஏ போய் சந்திச்சாங்க? இப்போ 234 தொகுதி எம்எல்ஏல எந்த எம்எல்ஏ போய் மக்களோட பிரச்சனையை போய் சந்திச்சாங்க? கார் எடுத்துகிட்டு போய் நடந்து போய் எத்தனை பேர் பார்த்தாங்க? ஒருத்தர் என்ன போகல. நன்றி தெரிவிச்சதுக்கப்புறம் தொகுதிக்குள்ளே எவ்வளோ போகலட்டும். கரண்ட் இல்லையா? விசிலடி. தண்ணி வரலையா? விசிலடி. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லு, தம்பி விஜய் சொல்லு, அண்ணன் விஜய் சொல்லு, எங்கே போனாலும் காசு கேட்குறான். அண்ணன் விஜய் சொன்னால் அவர்கிட்ட போய் கேளு. எங்கே போய் நான் போய் சட்டமன்றத்தில் போய் கேட்க அண்ணன் விஜய் தம்பி விஜய்னு எல்லாமும் நடக்குது தம்பி. திமுகவுக்கும் இதுக்கும் ஒரே மாற்று. அது திமுக, இது தாவேக்கா. இந்த ஒரு மாற்று தான், வேறு எந்த மாற்றும் பிடுங்கலைங்க. அவங்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சாருங்க. இப்போ சட்டமன்றத்திலே உட்காந்து கொள்ளையடிக்கிறான், சட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறான். சட்டம் போட்டு இப்போ எல்லாரும் கார் கொடுக்குறா. யார் போய் தடுக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழக வெற்றி கழகம் இணைந்தே பயணிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் தான் வந்துட்டுல. அவருக்கு தேவை என்ன? நிதி, காரு, பணம் எல்லாமே இங்கே கிடக்கும்போது அப்புறம் இருக்காது. இப்போ எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இணைஞ்சிக்குவார் அவர். இப்போ எங்கெல்லாம் இணைஞ்சிருந்தாரு? இதுக்கு முன்னாடி கொள்கை கூட்டணி சொல்லி கொள்கைன்னா பணம் மொத்தமாக வந்தால் கொள்கை, பொட்டியாக வந்தால் கொள்கை, சோபா வந்தால் கொள்கையை மாற்றிக்குவார். எங்கள் கொள்கை எப்போ போய் ஒன்றுமே இல்லைன்னா கொள்கையை பிடிச்சி தொங்குவார். பணத்தை அப்படி பொட்டி அந்த பக்கம் தோன்றுறோம். அதான் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டத்தில் பேச முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, ஒரே மயக்கம் வருதுன்னு சொன்ன அண்ணன் திரும்ப கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பணம் வாங்கிட்டு போயிருக்காரு. அவரே சொல்கிறார். அப்போ கொள்கை அதான் கொள்கை. 15 ஆண்டு காலமாக சீமா கஷ்டப்பட்டு மாணவர்கள், இளைஞர்கள் திரை மத போதையிலேருந்து கவர்ச்சி அதில் எல்லாம் அரசு எல்லாம் எடுத்து ஒரு இராணுவ கட்டமைப்பான தேசிய தலைவரின் எப்படி விடுதலை புலி இயக்கத்தை கட்டமைச்சாரோ அதே மாதிரி அரசியல் இயக்கத்தில் மாணவர்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் ஒரு பொதுக்கூட்டம்னா இப்படி தான் நடத்தணும், பொதுக்கூட்டத்தில் இப்படி தான் கலந்துக்கணும். காவல்துறையெல்லாம் ஓரமாக கைகட்டி உட்காந்துருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாசையில் குப்பை எடுப்பாங்க. பொதுக்கூட்டத்தில் ஒரு செருப்பு கிடைக்காது. அதிமுக திமுகவில் வாழை மரத்தை வெட்டிட்டு போவான், சேரை தூக்கிட்டு போவான். விடுதலை சிறுத்தையில் பார்த்தீங்கன்னா அங்கே அடித்து மோதி சட்டை கழிச்சு நிற்கிறத பார்க்குறோம். தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையை பார்க்குறோம். இவ்வளோ கேவலமான ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற அரசியல் தலைவர்கள் அவருக்கு கீழே இருக்க அவரை வழி தொடர்ந்து வருகிற அவரை நேசிக்கிற மாணவ சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தி கட்டமைக்க முடியாதவர்கள் நாளைக்கு எப்படி இந்த மண்ணையும் மக்களுக்கான ஆட்சியை தருவார்கள்? அதுதான் அண்ணன் சீமான் சொல்கிறார். நீ எனக்கு ஓட்டு போடு, போடாமல் போ, உனக்கு இலவசம் தரமாட்டேன், மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக தர்றேன். இந்த மாதிரி சூழலில் வாக்குக்காக கொள்கையோடு நிற்கிறது யார்? எவனோடையும் கூட்டணி கிடையாது. திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாது. இத்தனை வருஷம் ஆண்டு காலம் தொடர்ச்சி சென்று வர்றாருல, அவரை சொல்கிறாங்க திரள் நிதி கதாநாயகன்னு சொல்லிட்டு. பிச்சை எடுக்கிறத விட கேவலமாக மக்கள்கிட்ட அடித்து அடி வயத்தில் பிடுங்கி கொள்ளையடித்து கூட்டம் போட்டு அங்கங்கே இருக்க தொழிலதிபர்கள் மிரட்டி எல்லா வகையிலும் நிதி சுரண்டி ரியல் எஸ்டேட் போய் மிரட்டி கட்டணம் கட்டவனை மிரட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் பட்டா போட்டு நிலத்தை அபகரிக்கிறவனை எல்லாம் போய் மிரட்டி பட்டா போடாத, இது கோயில் சுற்று, இது அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டேன். போய் எனக்கு பணம் கொடு, எனக்கு காசு கொடு, அதை தான் கேட்குறேன். சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்த்தாலே மக்கள் அடுத்த முறை ஓட்டு போடணும். மீண்டும் ஓட்டு போட்டாங்கன்னா எந்த மாதிரி தமிழ் சமூகம் வைக்க தலைக்கூடிய வேண்டியிருக்கு. இனிமேல் மக்கள் திருந்துவாங்க, மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுமக்கள்லாம் கண்கூடாக பேசிக்கிறாங்க. சீமான் உள்ளே போயிருக்கணும், சீமான் பேசியிருக்கணும், சீமான் ஜெயிச்சிருக்கணும், சீமானுக்கு வாக்கு போட்டுக்கணும். 15 ஆண்டு உழைப்பை சீமான உழைப்பை விஜய் சினிமா முகத்தில் அவருக்கு மாற்றணும்னு ஓட்டு போட்டோம். சிலடிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வாக்களித்து அந்த சட்டமன்றத்தை பார்த்தாங்கன்னா அப்போ தெரியும் அண்ணன் சீமான் அந்த சட்டமன்றத்தை எப்படி வழிநடத்துகிறாரு, அங்கே என்ன பேசப்படுது, அங்கே தமிழ் எப்படி ஒலிக்குது, தமிழ் மக்களுக்கான தீர்மானங்கள் என்ன நடக்குது, நிலத்தை பற்றி எப்படி சிந்திக்கிறார், நிலத்தை எப்படி பாதுகாக்கிறார், விவசாயிகளுக்கு எப்படி செய்கிறார். இதுக்கு மேலே அண்ணனால் எடுத்து சொல்கிறதுக்கு இந்த பொதுமக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. தமிழ் சமூகத்துக்கு
இயற்கையை பற்றி பேசுகிறாரு, மண்ணை பற்றி பேசுகிறாரு, மாடுகளை பற்றி பேசுகிறாரு, இயற்கை அறங்களை பற்றி பேசுகிறாரு, தண்ணியை பற்றி, இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறாரு, வள கொள்கையை பற்றி பேசுகிறாரு, லஞ்ச லாவணியத்தை எப்படி ஒழிக்கிறேன்னு பேசுகிறாரு, எதை இலவசத்தை இல்லாமல் நம்ம ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறாரு, ஏழ்மை வறுமையில். இதெல்லாம் தாண்டி கவர்ச்சியில் ஓட்டை போட்டு இன்றைக்கி சட்டமன்றம் நடக்கிறது வேடிக்கை போல வேதனையாக இருக்குது தம்பி. வேதனையாக இருக்குது, வெக்கக்கேடாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. எங்கே நம்மளுக்கு போய் முடிச்சு விடுவோம். இவங்களை பார்த்து என்ன சொல்கிறது, போங்க.